இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். மார்க்கு 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசுகளை பேசுவார்கள். 16:18 சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான ஜாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். 16:20 அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். என்ன அடையாளம்? இன்றைக்கு அடையாளங்களுக்குலாம் நம்ம அற்புதம் என்று சொல்கிறோம். அற்புதம், அதிசயம். இன்றைக்கி நாங்கள் ஒரு ப்ரேயர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு இயேசுவோடு கூப்பிட்றோம்னா எதுக்கு? அற்புதங்களும் அடையாளங்களும் எதுக்கு? உலகத்தில் நடக்காத ஒரு அதிசயம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வியாதி மாறணும், என்னுடைய வாழ்க்கையில் பிசாசு கட்டிலேருந்து விடுதலையாகும், என்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் பண்ணும். இதுதான் நமக்கு அற்புதம், அடையாளம். அதை விட உலகத்து பொருட்களில் மெராக்கிள்ஸ் மாதிரி மேஜிக் மாதிரி நம்ம கேட்க போகிறதில்லை. எல்லாம் காசு வேணும், வீட்டில் அப்படியே கூறிய பிச்சு பணம் வேணும், அது அற்புதத்துக்கு வராது. உலக ஆசைகள், இந்த மாதிரி வியாதியிலேருந்து, வேதனையிலேருந்து, பிசாசின் கட்டிலேருந்து விடுதலை ஆகணும். இதுதானே நமக்கு அடையாளம், இதுதானே அற்புதம் நமக்கு. அப்போது இதை நோக்கி நாம் ஓடுகிறோம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்லியிருக்காருங்க? விசுவாசிகளால் தான் சொல்லியிருக்கார். என்னால் முடியும், என்னை எப்படி ஆராதிக்கணும், அப்போ நான் உங்களுக்கு கிரியை செய்வேன்னு கூட அவர் சொல்லலை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதுதான் இந்த மார்க்கு 16:14 யாருக்கு? விசுவாசி எல்லாருக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இதை நாம் மீண்டும் மீண்டும் படித்து புரிஞ்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? அதையே இதில் முக்கியமாக விசுவாசம்ண்டா அதை முதல் புரிஞ்சுக்கணும். பக்தியாக இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டா முடியாது. இயேசப்பா சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி கீழ்ப்படிந்தவராக அவர் சொன்ன கட்டளைகளுக்கு அத்தனை செய்பவர்களாக நாம் இருக்கணும். செய்த ஒரு இடத்துலேருந்து ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, உலகம் அங்கும் சென்று இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லணும், அன்பாக இருக்கணும், ஒருத்தர் மன்னிக்கணும், எல்லாமே மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு. அது ஃபாலோ பண்ணால் தான் எல்லாம் நடக்கும். எப்படி கற்றுனாலும் ஏன் அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கலைன்னா, நான் ஏசப்பா சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது தான் அது தாமதமாவதற்குரிய காரணம். ஓகே, அதையே மத்தேயு 16 அந்த 14 படித்து பார்த்தா அதில் அவங்க சிஷர்கள் அதில் அவங்க பேதுரு இயேசுப்பாவோட பேசுகிற சம்பாஷணை இருக்குது. அப்போ கூட இயேசுவை பார்த்தபோது கூட சந்தேகமத்தினோட நீங்கன்னு தான் நிரூபிக்க சொல்கிறான். அப்போ அங்கேயும் இயேசப்பா விசுவாசத்தை பற்றி தான் சொல்கிறாரு பாருங்கள். உடனே இவர்கள் இயேசப்பா நடந்து வரும்போது அந்த 14 மதியானம் படித்து பார்த்தா முழுக்க விவரமாக தெரியும். உடனே இயேசு அவர்களோடைய பேசி திடன் கொள்ளுங்கள், பயப்படாதுங்கள்னு சொல்கிறார். சொல்லும் போதும் அதை நிரூபிக்க சொல்கிறாங்க. அதற்கு மத்தேயு 28:14-28 பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடுமென்றான். 29 அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டிறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடக்கிறார். சொல்லிட்டார் இயேசப்பா நடக்கும். ஆனால் ஒரு காற்று பள்ளமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? இங்கே நம்ம நல்லா யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? இயேசு ஆகுமண்டா ஆகும், நான் கண்ணை மூடிட்டு போ, அந்த நிலைமை நமக்கு வருது நம்மளோட வாழ்க்கையில் கூட. அவர் சொல்லிட்டார் நடக்கும். ஆனால் அங்கே சொன்ன பின்பாடும் என்ன பண்ணால் சந்தேகப்படுறான். அப்போ கூட என்னால் ஆகும், நான் இது செய்யறேன்னு சொல்லாமல் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்ன்னு தான் கேட்குறேன். சந்தேகப்படாமல் போயிருந்தால் அவன் போயிருப்பான் இல்லையா? அப்போ எல்லா இடத்துலையும் விசுவாசம், சந்தேகம் இல்லாத விசுவாசம், விசுவாசம்ன்றது நம்பிக்கைன்றது அவர் சொன்ன கட்டளைகள் எல்லாம் கீழ்ப்படிந்தபடி நடக்கும்போது அந்த விசுவாசமும் நம்பிக்கை அதுவும் சேர்ந்து செயல்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது இல்லையா? அதே மத்தேயு 21:19 பாப்பமாக இருந்தால், அப்பொழுது வழியருகே ஒரு அத்தி மரத்தை கண்டு அதனிடத்துக்கு போய் அதிலே இலைகளை அன்றி வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுதென்று என்றார். உடனே அத்தி மரம் பட்டு போயிட்டு ஏசப்பா சொல்கிறார், அந்த மரம் பட்டு போகுது. அப்போ கூட இங்கே 21:21 சீசர்கள் அதை கண்டு, இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிட்டு என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள்.
அதே வந்து 21:22 இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் சந்தேகப்படாமல் என்ன சொல்கிறாரு? நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்தது நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அங்கே கூட அவர் என்ன சொல்கிறார்? நான் பெரிய ஒரு பராக்கிரமசாலி, நான் தான் இயேசு, என்னால் தான் முடியும், உங்களால் எல்லாம் முடியாதுன்னு அவர் சொல்லலை. என்னையும் விட இதையும் மேலான செய்யலாம். நீங்கள் விசுவாசத்தை தான் இங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்று சொல்கிறோம், ஆனால் இது நடக்குமா, இது நடக்காதா? அந்த இரு 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 வகைப்பட்ட நம்பிக்கையினமான செயல்களால் தான் எதையுமே நாம் பார்க்க முடியாமல் இருக்கிறோம். அதே எல்லா இடத்துலையும் ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணுவார். வியாதியஸ்தர் மேல் கை வைத்து அவர்களை சுகப்படுத்தும் போது ஒரு இடத்துல என்ன சொல்வார்? உன் விசுவாசமே உன்னை ரட்சித்தது என்று சொல்கிறாரு. நான் அல்ல, நீ என் மேலே வச்ச விசுவாசம். அதே இன்னொரு இடத்துல கேடானொன்றும் வராமல் இனிமேல் பாவம் செய்யாது இருப்பாயாக என்று சொல்கிறார். ஆனால் எங்கேயுமே என்னால் தான் முடியும், உங்களாலலாம் முடியாது, நான் தான் ஒரு பரிசுத்தவான், உங்களுக்கு நீங்கள்லாம் மனுஷர் அப்படி சொல்லாமல் உன்னாலே முடியும்னு தான் சொல்லியிருக்கார். ஆனால் இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்னா, அது ஒரு அற்புதம் அடையாளம் ஏசப்பா வாழ முடியும், நம்மெல்லாம் வெறும் மனுஷர், எங்கேயோ ஓடுகிறோம், தேடுகிறோம், அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாமல் இன்னும் தேடுகிறோம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி ஏசப்பா வார்த்தையின் மூலம் சொல்லி வச்சுட்டார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ இந்த அற்புதம் நடக்காமல் இருக்கிறது இன்னொரு காரணம் என்னென்னா, அதான் சொல்கிறார், நீங்கள் யோவான் 8:32 நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராக இருப்பீர்கள். அதே 14:23 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருவன் என்மேல் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அவன் தான் எல்லாரும் என்ன சொல்கிறார்? ஒருத்தருக்கு விசேஷமாக ஏசப்பா வந்து கிரியை கொடுக்குறது, இன்னொருத்தர் கண்டு இல்லை, எல்லாருக்குமே சொல்லியிருக்கார். நம்ம புரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் அற்புதத்தையும் காணாமல் அடையாளத்தையும் காணாமல் என்ன காத்துக்கிட்டு கொடுப்பாரா கிடையாது. நமக்குள்ளே இயேசு இருக்கிறார். அவர் சொன்னபடி வாழும்போது நீ சொல்ல ஆகும், நீ விசுவாசித்தால் ஆகும். அப்போ நம்முடைய விசுவாசம் பத்தல்ல, அவர் சொன்ன கட்டளைகளுக்கு சரியாக கீழ்ப்படியாமல் இருக்கிறோம். அதனால தான் பெற்றுக்கொள்ள முடியலை அற்புதங்களையும் அடையாளங்களையும். அப்போ நம்மளை நம்ம மாற்றி அதுதான் மீண்டும் மீண்டும் மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான்ல என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி வாழணும். விசுவாசம் உண்டால் ஓன்லி இயேசுவேன்னு கூப்பிட்டு பாடிக்கிட்டு கண்ணை மூடி கும்பிட்டு இருப்பது மாத்திரமில்லை. குடும்பத்தில் சமாதானம், உலகத்தில் சமாதானம், காண்ற ஒரு இடத்துல அன்பு, இது தன்னுக்கு தீங்கு செய்தவங்களை மன்னிக்கணும், அவர் சொன்ன கட்டளைகள் கீழ்ப்படி உலகம் வங்கும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கம், இதெல்லாம் செய்யும்போது தான் அற்புதத்தை காண முடியும். சும்மா இருந்து கூப்பிட்டா நமக்கு வராது. அதைத்தான் இங்கே மீண்டும் ஏசப்பா சொல்லியிருக்கிறார். இதில் இன்னொரு தாமதம் ஏற்படுறதுக்குரிய காரணம், இவ்வளோ தான் பக்தியோட செய்தும் வியாதி மாறாமல், அந்த குடும்பத்திலேருந்து பிரச்சனைகள் அந்த ஒரு விடுதலையாகாமல் பல பாடுகள் மத்தியில் இயேசு என்று கூட்டு இன்னும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் காணாமல் இருப்பதற்கு காரணம், நமக்கு தெரியாமல் ஒரு பாவம் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கும். அது எத்தகைய பாவம்னா, ரோமர் 16:17 முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தீர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படிந்ததினால் தேவனுக்கு சோஸ்திரம்ன்றார். இங்கே மனப்பூர்வமான கீழ்ப்படியாமல் இருந்தால் என்ன ஆகும்? அடையாளம் காண முடியாது, அற்புதம் காண முடியாது. அப்போ அதே மீண்டும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார். அதுக்கு மறித்து நாம் ஆவிக்குரியவர்களாக இன்றைக்கி உயிர்த்திருக்கிறோம் இல்லை? அப்போது அந்த கீழ்ப்படியாமை ஒன்று அங்கே வருமா இருந்தால் இங்கே இசப்பாட அற்புதத்தை அடையாளத்தை விடுதலையை பெற முடியாமல் சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு அதுதான் காரணம். அதனால் மீண்டும் ஏசப்பா சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்னபடி நாம் வாழும்போதுன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம இயேசுவேன்னு கூப்பிட்டு பாடிக்கொண்டு அவரை துதித்து கொண்டு இருக்கிறது அவரை மகிமைப்படுத்துறதாலும் அவர் சொன்ன கிரியைகளை செய்யும்போது நம்மளாலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண முடியும். அதே தான் மீண்டும் யோவான் 14:23 ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவனின் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம், அவனுக்குள்ளே வாசம் பண்ணுவோம். அவர் செய்தப்பாகலும் பெரிய காரியங்களை நம்மளால் செய்ய முடியும். அதனால் சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம்,
ஒரு வியாதியிலிருந்து விடுபட முடியாமல் கலக்கத்தில் இருக்கலாம், இல்லை குடும்பங்களுக்குள்ள பிரிவினை. அதுதானே அற்புதம். நமக்கு அது தீரணும், அவ்வளோதான். அதை விட உலகத்தில் நடக்காத ஒரு காரியத்தை அற்புதமாக நாம் இன்றைக்கி எதிர்பார்க்கல. நம்முடைய வாழ்க்கை முறைகளில் தீர்க்க முடியாத துயரங்கள்லேருந்து விடுதலையாகணும். இந்த மாதிரி பல காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் இயேசுவை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுனா என்ன? கண்ண மூடி இயேசுவே இயேசுன்னு கூப்பிடுறது, அதை அவரை மகிமைப்படுத்துதல். ஆராதிக்கலாம், பாடலாம். ஆனால் அவர் சொன்ன கிரியைகளை செய்து அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது நீங்கள் சொல்ல அற்புதமும் நடக்கும், அடையாளமும் நடக்கும். இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தியத்தை கேட்ட உங்கள் அனைவரையும் இயேசுப்பா வழி நடத்தி உங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக, அவர் சொன்ன கிரியைகளை நடப்பிப்பவர்களாக வாழ்வதற்கு இயேசப்பா உங்களை கிரியை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். நன்றி இயேசுவே.